கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தேவ செய்தியை நம்ம கேட்க போகிறோம். நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்ம இந்த உலகத்தில் எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தேவ செய்தியை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஞானமாய் நடக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்மளுக்கு ஞானம் ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? எல்லாருமே படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஞானம் ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஞானமாய் நடக்கணும். எந்த மாதிரி நம்ம ஞானமாக நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வேதாகமத்திலேருந்து ஒரு வசனம், எபேசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக பார்த்துக்கோங்க, ஞானமாய் நடந்து. அப்போ நம்ம ஞானமாய் நடந்துக்கணும். எந்த மாதிரி ஞானமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கலாம். 22:12 அது ஆதியாகமத்தில் பார்க்கும்பொழுது அந்த ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு பிள்ளை தான், ஈசாக்கு. அதுவும் முதிர் வயதில் பிறந்தான். அதுபோல் ஒரே ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்காம கர்த்தர் சொன்னார், கூட்டிகிட்டு வந்து மோரியா மலையில் கொண்டு வந்து என்ன செய், எனக்காக பலியிடு அவனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு அவருடைய மகனை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ அந்த எல்லாமே விறகு எல்லாமே வச்சுருக்காங்க, அது போலாம் இருக்குது. அப்போ மேலே போகும்போது கூட அவங்க மகன் கேட்குறான், என்னப்பா எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அதே போலவே தேவன் தான் ஆட்டுக்குட்டியை அனுப்புனார். அது போல் இருந்துச்சு. அதே போல் அவன் மேலே வந்து சாகடிச்சிடலான்னு சொல்லி பார்க்குறப்ப கூட ஏசப்பா கர்த்தர் வந்து ரொம்ப அழகாக அவனை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரே பையனாச்சே, ஐயோ நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டிலே கூட வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லாதபடிக்கு அவனுக்கு தேவ ஞானம், ஆபிரகாமுக்கு தேவ ஞானம் தான் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய வச்சது. அப்போ நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளணும். யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக அவசியம். அதே போல் கவனமாக நடக்கணும். இதுக்கு என்னென்னா எபேசியர் 5:15-16 இருக்குது. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானம் இல்லாதவங்களை போல நடக்காதபடி ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானம் வந்து இருக்கிறவங்கள போல நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக நடக்கணும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் ரொம்ப மோசம், அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கவனமாக நடக்கணும். ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் 39:1-13 வரைக்கும். அதில் பார்க்கும் பொழுது போத்திபார் வந்து எகிப்து தேசத்தான்கிட்ட தான் போத்திபார் என்ன செய்கிறாங்க, யோசேப்பை இஸ்மவேலர்கிட்டேருந்து விலைக்கு வாங்குறாங்க. அவன் அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டான் எகிப்துக்கு. ஏன்னா அவனுடைய சகோதரர்களே தூக்கி குழியில் போட்டாங்க. அது போல் இருந்துச்சு. அப்போ போத்திபார் கூட்டிகிட்டு வரான் எகிப்துக்கு. அந்த மாதிரி இருக்கிற சூழல் யோசேப்பு. ஆனால் கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா யோசேப்பு கூடவே இருக்கிறார். அதை வந்து எஜமான் கண்டு, அப்போ நம்மளை பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு தெரியணும், ஏசப்பா வந்து நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவன் எஜமான் கண்டு தன் வீட்டுக்கு விசாரணைக்காரன், தனக்கு உண்டான அனைத்தும் எல்லாமே தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாக ஆக்கிட்டாங்க. எல்லாமே நீ தான்ப்பா பார்த்துக்கணும், அதே போல் எல்லாமே உன்னுடைய வசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தும் எல்லாமே அவன் கையில் கொடுத்தான். அதே போல் யோசேப்பு எப்படி இருந்தான்னா அழகான ரூபம், ரொம்ப அழகாக இருந்தான். சௌந்தரிய முகம், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அவனுடைய முகமானது.
அதனால் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பார்த்துட்டு என்னோட சேர்ந்துக்கோ, என்னோட சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் யாருமே இல்லாத நேரத்தில் பார்த்து அவன் மேலே போட்டிருக்க துணியை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். அது போல் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அவங்களுடைய மனைவியை அந்த துணியை எடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சயனிக்காமல் அவன் பாட்டுக்கு அதை விட்டுட்டு விலகி ஓடியே வந்துட்டான். அப்போ தன்னுடைய பரிசுத்தத்தை அந்த வாலிப வயசில் காத்துக்கிட்டான். அது போல் இருக்குது. அப்போ எவ்வளோ கவனமாக நடந்துக்கிறான். இன்றைக்கி நிறைய வந்து பாலியல் தொல்லை, நிறைய பிரச்சனைகள் இது போலலாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களும் சரி, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களும் சரி, வேலை பார்க்குறவங்களும் சரி, எந்த இடத்துலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை எப்படி பரிசுத்தம் இல்லாமல் நம்மளை கொண்டு போகலான்னு சொல்லி பிசாசு எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்மளை எப்படின்னா இச்சையா திருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் இருக்குது. நம்மளை என்னெல்லாம் இச்சை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து பிசாசு கொண்டு வந்து நம்மளுக்கு முன்னாடி வைப்பான். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். யோசேப்பை எப்படி பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டானோ அது போல் நம்ம என்ன செய்யணும், நம்மளை பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்போ யோசேப்பு கவனமாய் நடந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது புத்தியாய் நடந்து. நம்ம எப்படி புத்தியாய் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாகமம் 11:22-23 வாசிக்கிறோம். ரெகெபியாம் மாகாளின் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான். அவனுடைய சகோதரருக்குள்ளேயே தலைவனாக்குனாங்க. அதே போல் ரொம்ப பெரியவங்களாக ஏற்படுத்துகிறாங்க. யாரை? அபியாவை. அவனை ராஜாவாக்க நினைத்தான். அவனை ராஜாவாக்கவும் நினைக்கிறான். அவன் புத்தியாய் நடந்து, அவன் ரொம்ப புத்தியாக நடக்கிறான். யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள, யூதா பென்யமீன் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அரணான சகல பட்டணங்களிலும், பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எல்லா பட்டணங்கள்லேயும் தன்னுடைய குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து, தன்னுடைய குமாரர்களுக்கெல்லாம் எல்லாரையுமே தனியாக பிரித்து எல்லாத்தையும் வச்சு, அதே போல் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து, அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான். அவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்க பெண்களெல்லாம் பார்க்குறோம். இது போல் அபியா வந்து புத்தியாக நடக்கிறான். அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்க போனால் 2 நாளாகமும் 15-16 பார்க்குறோம். ரெகெபெயாமுக்கும் எரபெயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. எப்பயுமே யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. ரெகெபெயாம் மரித்த பின்பு அவன் குமாரன் அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அவன் அபியா வந்து ராஜாவாக ஆயிடுறான். அபியா புத்தியாக நடக்கிறான். அதனால தான் என்ன நடக்குது. அதே போல் இது வந்து என்னென்னா 2 நாளாகமும் 12-15-16 இருக்குது. 2 நாளாகமும் 12-15-16 ரெகெபெயாமுக்கும் எரேபெயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் ரெகெபெயாம் இறந்துட்ட பிறகு அவனுடைய குமாரன் அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எப்படின்னா இங்கே புத்தியாய் நடக்கிறான். அவன் புத்தியாய் நடந்து. அப்போ நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் புத்தியாக நடக்கணும். நம்ம அதனால் ஒவ்வொரு நாளுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனமாக நம்ம வந்து ஞானமாக நடக்கணும், கவனமாக நடக்கணும், புத்தியாய் நடக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாக மாறும். நம்ம ஏன் ஞானமாக கவனமாக புத்தியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். என்னென்னா நம்ம முன்னாடியே வசனத்தில் படித்தோம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாட்கள் பொல்லாதவைகள், இந்த காலம் ரொம்ப ரொம்ப மோசமான காலம். இதோ
ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த காலம் எப்படின்னா ரொம்ப ரொம்ப பொல்லாத காலங்களாக இருக்குது இல்லையா? நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம ஒரு வேளை சாதாரண ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சிட்ருக்கலாம், இல்லை நம்ம பெரிய தொழிற்சாலையே வச்சுருக்கலாம், இல்லை பெரிய கல்வி நிறுவனமே வச்சுருக்கலாம், இது போலலாம் இருக்கலாம். சாதாரண பூ கட்டுற வேலை இல்லையா, சாதாரண ஏதோ ஒரு காய்கறி கடை வச்சுட்டு வேலை செஞ்சிட்ருக்கலாம், ஏதோ ஒரு வேலை அது போல் இருக்கலாம். ஆனால் நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். அந்த செய்யக்கூடிய வேலையில் கவனமாக புத்தியாக இருக்கணும். அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். ஏன்னா பெற்றவங்கள பார்த்தா பிள்ளைங்க வளரும். பெற்றவங்களே சரியில்லை அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க சரியாக வளராது. ஏன்னா இந்த காலம் ரொம்ப மோசமான காலம். ஏன்னா நிறைய அறிவியல் முன்னேற்றம் அதிகமாக வந்துச்சு இல்லையா? செல்ஃபோனை கையில் எடுத்தாலே போதும், என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம், அந்த மாதிரி இருக்குது. சீர்கெட்ட பாதைகளுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போகுது. கம்ப்யூட்டரை தட்டினா போதும் எல்லாமே தெரிஞ்சிடுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய பிரச்சனைங்க, வாலிப பிள்ளைங்களுக்கும் சரி சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி எக்கச்சக்க பிரச்சனைங்க இது பொல்லாந்துட்டே இருக்குது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கே ரொம்ப நிறையா கஷ்டங்களை அனுபவிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, அடுத்தது பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது நிறையா. அறிவியல் முன்னேற்றம் தேவை தான், ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும், சரியானதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதனால் சிறுவர் சிறுமிகள், வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாருமே சரி நல்லா வாழணும். அதே சமயத்தில் நம்ம அந்த மாதிரி நல்லா வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நம்ம நடந்து நம்மளுடைய சமுதாயத்தில் நல்லபடியாக வாழணும்.